ஹாய் எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு நெக்ஸ்ட் பியூட்டி டிப்ஸ் பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து இந்த ஹைபிஸ்கஸ் வச்சு உங்களுக்கான பியூட்டி டிப்ஸ் சொல்ல போறேன். இப்போ செம்பருத்தி வந்து எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கிற ஒன்று தான், ஓகேவா? இதில் என்ன பியூட்டி டிப்ஸ்ன்னு தானே பார்க்குறீங்க. இது எல்லாருமே ஹேருக்கு தானே போடுவாங்க அப்படின்னு இல்லைங்க. இதில் வந்து நிறைய நமக்கு வந்து நன்மைகள் கிடைக்க வேண்டிய பியூட்டி டிப்ஸ் தான் இது. ஓகே, பார்க்கலாமா? இப்போ இந்த மாதிரி செம்பருத்தி இலை வந்துட்டு ஒரு 10லிருந்து ஒரு 15க்குள்ளே எடுத்துக்கோங்க, ஓகேவா? எடுத்துட்டு இதில் உள்ள இந்த இந்த பார்ட் மட்டும் இது தேவையில்ல நமக்கு. ஏன் இது தேவையில்லைன்னா, சில பேருக்கு வந்து இதில் உள்ள இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல, இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி ஏற்படுத்தும். அதனால் இது வேண்டாம். இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் உள்ள இந்த இதழ் வந்துட்டு இதை மட்டும் எடுக்கணும். இதை மட்டும் எடுத்துட்டு இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த ஐட்டமும் நமக்கு தேவையில்லை. இந்த ஐட்டமும் நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இதில் வந்துட்டு அந்த கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும்ல, கொஞ்சம் முள்ளு மாதிரி இருக்கும். இதுவும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்தும். அதனால் இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இது ரெண்டுத்தையுமே நம்ம வேண்டாம், தூக்கி வீசிட்டு இந்த இதழ் மட்டும் நமக்கு போதும். இது மட்டும் எடுத்துக்கணும். இது நிறைய அதனால தான் உங்களுக்கு 10லேருந்து 15 செம்பருத்தி நான் சொன்னேன், ஓகேவா? இப்போது இது ஃபுல்லாக எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டா நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். தண்ணியெல்லாம் சேர்க்காமலேயே இதை வந்து அரைச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மிக்சரில் வந்துட்டு அரைய மாட்டேங்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, கொஞ்சம் தறி தறியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இது கூட என்ன மிக்ஸ் பண்ணி அரைக்கணும்னா கேர்டு வந்து 1 ஸ்பூனோ இல்லைன்னா 1.5 ஸ்பூனோ சேர்த்து நம்ம வந்து இதை அரைக்கணும். வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்கக்கூடாது, ஓகேவா? தண்ணி மற்ற ஐட்டம் எதுவும் சேர்க்கக்கூடாது. கேர்டு வேணால் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதை எடுத்து வச்சிடுறீங்களா? இதை எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ஹனி வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்கிற ஹனியாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி வேண்டாம். அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு எந்த ஐட்டமுமே தேவையில்லை. இது 3 பொருள் போதும். நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா இப்படி ரப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும், ஏன்னா நிறைய பேருக்கு டர்ன் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணணுன்றது தான் நம்மளோட எய்மு. அப்போ அதை ஃபுல்லாக நம்ம வந்துட்டு இது பண்ணிடணும். சில பேருக்கு இந்த கண்ணுக்கு கீழே வந்துட்டு நிறைய கருவளையங்கள் இருக்கும். அந்த கருவளையம் போகிறதுக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸு, சரியா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், அது நல்லா ரப் பண்ணணும். நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் நமக்கே தெரியும் நல்லா டார்க்னஸ் இருக்குதோ அந்த இடத்துலலாம் நல்லா ரப் பண்ணணும். ரப் பண்ணிட்டு நல்லா நம்ம போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வரணும். சோப் போட்டு வாஷ் பண்ண வேண்டாம். இந்த ஃபேஸ் பேக்குக்கு வந்து சோப் வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, சரியா? நம்ம போயிட்டு இதுலேயே இருந்தே அந்த ஒரு வளவழுப்பான ஒரு ஜெல் மாதிரியாக ஃபார்ம் ஆகும் நம்ம கழுகும் போதே. அப்போது அதுலேயே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டவல் எடுத்துகிட்டு நல்லா போட்டு ரப் பண்ணி துடைக்கக்கூடாது, சரியா? நல்லா ஒத்தரம் கொடுக்குற மாதிரி எடுத்து நல்லா இது பண்ணிட்டோம்னா இந்த ஸ்கின் இந்த இடத்துலலாம் நல்லா க்ளோவாகும். நல்லா க்ளோவாகிட்டு நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்மளுக்கு குளிச்சுட்டு அப்போ வரும்போது நல்லா ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் டல் ஆகும், இல்லைன்னா இந்த இடத்துலலாம் வந்து ட்ரை ஆகும். நிறைய பேரோட ப்ராப்ளம் இதுதான். அதுக்காகலாம் இது வந்து செம்மையான ஒரு சொல்யூஷன். தயவு செஞ்சு இந்த நான் சொல்கிற எல்லா யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே பெஸ்ட்டான, நான் சொல்கிற எல்லாமே பெஸ்ட்டான டிப்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ் அண்ட் குக்கிங் டிப்ஸ்க்காக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.